ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பாலிடிக்ஸ்ல வரணும்னு ஆசை. சின்ன வயசுலயே பாலிடிக்ஸ்ல வரணும்னு ஆசை ஏன்னா வந்துச்சா? வந்து எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து எப்படி ஒரு கட்சி பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஓகே. ப்ளஸ் வந்து நியூஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பேப்பர்லாம் ம். அதெல்லாம் படிக்கிறப்போ. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன், அந்த பேப்பர்லாம் படிப்பேனா. ஸோ அது படிச்ச உடனே எனக்கு ஒருத்தவங்க மேல இன்ஸ்பயர். யார் மேலனா, ஜெயலலிதா அம்மா மேல இன்ஸ்பயர் ஆயிரும். ஓகே. ஸோ அதனால வந்து எங்க மிஸ் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது 9th கரெக்ட்டா, ஓகே. அவங்க வந்து எனக்கு இங்கிலீஷ்க்கும் அவங்க தான், சோஷியல் சோஷியல் சயின்ஸ்க்கும் அவங்க தான். ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்போது பாலிடிக்ஸ் பற்றிலாம் அவங்க சொல்லுவாங்க. நம்ம கற்றுக்கணும். இப்போ விஜய் சார் எப்படி வந்து பாலிடிக்ஸ் வந்து எல்லாரும் கற்றுக்கணும், எல்லாருக்கும் தெரியணும் அது அப்படின்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி அந்த மேம் வந்து சொல்லுவாங்க. பாலிடிக்ஸ் வந்து நம்மளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மேம் வந்து எனக்காக சொல்லுவாங்க. அப்போ எனக்கு வந்து நான் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவேன். அவங்க வந்து ஜென்ரலாகவும் பேசுவாங்க. இந்த கரண்ட் அஃபேர் பற்றியும் பேசுவாங்க. அப்படியே என்னென்னலாம் ஆயிட்டுருக்கு அந்த மாதிரி பேசும்போது நான் இதெல்லாம் சொல்லுவேன். நான் அந்த நியூஸ்லாம் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, இந்த பிரிட்ஜ் வந்து கலைஞர் கட்டினாரு அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். ஸோ அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னை வந்து எம்எல்ஏன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படியா? ஆமாம். ஸ்கூல்லயேவா? ஆமாம், ஸ்கூலில். ஸோ அது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். ஓகேங்களா, அதனாலேயே பரவால்ல. ஆனா என்ன எல்லாருமே வந்து சின்ன வயசுல யாருமே வந்து பொலிட்டீஷியன் ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க உண்மையிலே பெரிய விஷயம்.